ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் நம்ம சிவன்கண் போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா. அதில் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது எல்லாமே சொருவி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொருவிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ரவுண்டு போட்டிருந்தோம். 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி போட்டிருந்தோம். 10 வரைக்கும் போட்டிருந்தோம். 10க்கு அப்புறமா அடுத்தது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டுட்டு சென்டரில் 4 மட்டும் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி 4 மட்டும் போட்டிருக்கிறோம். அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பகுதி வந்து எப்படி, இப்போ பாருங்கள், இதை லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் விரித்து வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீரூற்று வர்ற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு மேலே வந்து சிவன் வைக்கிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து உங்களோட ஐடியாவை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் கோதுமை முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 டோட்டலாக 5 போட்டிருப்போம். பாருங்கள், 1 2 3 4 5 போட்டிருப்போம். அடுத்து 1 2 3 4 அடுத்து 1 2 3 இந்த மாதிரி போட்டிருப்போம். மேல் பகுதியில் அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் 4 3 இந்த மாதிரி போட்டிருப்போம். இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 அடியில் வயர் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்கேலில் நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். நான் வந்து பிங்க் கலர் வயரே எடுத்துருக்கிறேன். 1 2 2.5 அடியில் வயர் கட் பண்ணிக்கோங்க. 2.5 அடியில் டோட்டலாக 10 வயர் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 10 வயரும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். பாருங்கள், ஒரே அளவு மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வயரையுமே ஒரே அளவு மடித்து எடுத்து வச்சுக்கணும். ரன்னிங் வயரை அதே அளவுக்கு மடித்து கட் பண்ணிக்கோங்க. இதே அளவுக்கு மடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 வயரை மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு ரன்னிங் வயரை பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம கம்மியான இருக்க வயர் வந்து கீழ்ப்பகுதி இருக்கணும். இந்த கம்மியான இருக்க வயர் கீழ்ப்பகுதியில் இருக்கணும். இப்போது நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். நெல்லிக்காய் முடிச்சு போட தெரியாதவங்க தனி வீடியோ போட்டிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வயரை வந்து மேல் வச்சுட்டு செகண்ட் வயரை ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது தேர்டு வயரை 2 ஹோல்குள்ளேயுமே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ரன்னிங் வயரை வச்சுட்டு திரும்பவும் நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்ட் உள்ளது வந்து நமக்கு வந்து சைடில் கீழே போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போது ரன்னிங் வயரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு செகண்ட் வயர் கட் பண்ண வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு வயர் கட் பண்ண வயரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வயரை மேலே வச்சுக்கணும். செகண்ட் வயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கணும். தேர்டு வயரை 2 ஹோல்குள்ளேயுமே இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. எல்லா வயருமே ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 2 போட்டிருக்கிறோம். இதே மாதிரி அடுத்த வயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரன்னிங் வயரை மடிச்சுட்டு செகண்ட் வயரையும் தேர்ட் வயரும் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வயரை மேலே வச்சுக்கணும். ரன்னிங் வயரை வந்து மேலே வச்சுக்கோங்க. செகண்ட் வயரை ஒரு ஹோல்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு வயரை 2 ஹோல்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3 நாட் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற நாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கணும். டோட்டலாக நம்ம 10 வயர் கட் பண்ணியிருந்தோம். அதில் நமக்கு வந்து 2 நாட் வரும். ஒவ்வொரு வயருக்கும் 2 நாட் யூஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக 5 நாட் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 4வது நாட் போட்டுட்ருக்குறோம். பாருங்கள், கரெக்டாக ஒரே அளவு இருக்குதான்றதையும் வயரை செக் பண்ணி பார்த்துக்கணும்.
4 நாட் போட்டிருக்கிறோம். அடுத்தது 5வது நாட்டையும் போட்டுக்கோங்க. இந்த இதில் மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா பேஸில் பார்த்திங்கன்னா சாதாரண நாட், அடுத்தது 3 பார்த்திங்கன்னா சிவன்கண் நாட் போட்டு ஹைட் போட்டிருப்போம். அடுத்தது 6 நாட் வந்து கோதுமை முடிச்சு போட்டிருப்போம். அடுத்து ஒரு நாட் பார்த்திங்கன்னா சுற்றி வர சிவன்கண் போட்டிருப்போம். அடுத்தது 6 நாட்டை மட்டும் விட்டுட்டு 6 வயரை விட்டுட்டு நம்ம வந்து சிவன்கண் நாட் போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருந்தோம். இப்போது இதே மாதிரி இதுக்கு மேல் உள்ள பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேல் உள்ள பார்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவன்கண் நாட் நெல்லிக்காய் முடிச்ச வச்சு நம்ம போட்டிருக்கிறோம். 2.5 அடியில் வயர் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிட வேண்டியதான். ஆப்போசிட் சைடு வச்சுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ரன்னிங் வயரை கட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ரவுண்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த வயருக்கு அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். இந்த வயரை அப்படியே மடக்கி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிராஸாக இருக்கிற எல்லா நாட்டையுமே எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இது கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வச்சுட்டு நம்ம நாட் போட வேண்டியதான். 2 ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை வச்சு 3வது ரிங்கை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கம்மியான இருக்க வயர் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதியில் இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயும் போல் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்து வயர் வந்து ஈக்குவலாக இருக்குதான்றதை பார்க்க தேவையில்லை, செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். செகண்ட் வயரை எடுத்து செகண்ட் ஹோல்குள்ளே விடணும், ஃபஸ்ட்டு ஹோல்குள்ளே விடணும். 3rd வயரை எடுத்து 2 ஹோல்குள்ளேயுமே இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறதுக்கு காரணம், நிறைய பேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள், எனக்கு வந்து நீங்கள் வார்த்தையில் சொன்னால் புரியலை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ போட்டிருக்கிறோம், தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாலே நான் போட்டுருவேன்றவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போது செகண்ட் ரவுண்டு போட்டுகிட்டே வர்றோம். 4 நாட் வரும் செகண்ட் ரவுண்டில். இப்போது இந்த நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கணும். இந்த நாட் எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது அது சைடில் உள்ள அளவுக்கே கட் பண்ணிடுங்க. இப்போது செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். சென்டருக்கு மேலே செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 4 போட்டிருந்தோம், அதுக்கு அடுத்தது 3 ரவுண்டு வரும். சைடில் உள்ள அளவுக்கே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க, மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாட்டை ஃபுல்லாக போட வேண்டியதான். 2 ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரன்னிங் வயரை வச்சு 3வது ஒரு இது போட்டு டைட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பகுதியில் கம்மியான வயர் இருக்கணும், அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் நாட் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 5 போட்டிருந்தோம், அடுத்தது 4 போட்டிருந்தோம். இந்த இடத்துல 3 நாட் வரும். இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து பேஸ் பார்ட்டில் வந்து ஒரு பகுதி கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம அதாவது சிவலிங்கத்தோட மேல் பகுதி எப்படி போடலான்றதை தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், மொத்தம் 3 நாட் வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது பாருங்கள், 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 போட்டதுக்கப்புறம் இந்த வயரை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான்.
திரும்பவும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிச்சு எல்லாமே போட்டுக்கோங்க, நெல்லிக்காய் முடிச்சுகளை. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் ரவுண்டாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் ஆப்போசிட் சைடில் எப்படி போடுறதுன்றதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குறோம். இதே மாதிரி 5 4 3 இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3. அடுத்தது கீழ்ப்பகுதியில் பாருங்கள், அதே மாதிரி இந்த மாதிரி திருப்பிட்டு 4 3 இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வேண்டியது. இப்போது நெக்ஸ்ட் ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது, எந்த பக்கம் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம், ஏணிப்படி முடிச்சு போடுற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடில் போகணும், அதாவது சைடில் போகலாம். ஏன்னா நம்ம எப்படி நம்ம வந்து சிவனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கொண்டு வரணும். இப்போது இதே மாதிரி எல்லாமே பாருங்கள் கிராஸாக தான் இருக்கணும். அந்த கிராஸாக இருக்கிறத வச்சுட்டு தான் நம்ம நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி போடலான்றதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே கிராஸாக இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் ஒரு சிங்கிள் வயர் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே 2 ஆம்லா நாட்டும் ஒரு சாதாரண நாட்டும் சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு அந்த வயர் எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி விட்டுருங்க. நான் போட்டிருந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, அதனால் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவே இந்த லாஸ்ட்டாக உள்ள பார்ட்டை சொல்லிடுறேன். சுற்றி வர போட்டு முடிச்சிடுங்க. இப்போ நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி வரும்ன்றதையும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இதில் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 11 லைனுக்கு வந்து நான் வந்து பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா 5 முடிச்சு போட்டிருந்தோம். அதுக்கு சைடில் உள்ளது சுற்றி வர 2 ஆம்லா நாட் ஒரு சாதாரண நாட். 1 2 3 4 கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 1 2 3 4 5, அடுத்தது 4, அடுத்தது 3. அதுக்கு மேலே சுற்றி வர 2 ஆம்லா நாட்டும் ஒரு சாதாரண நாட்டும் நான் சுற்றி வர போட்டு முடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறமா கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து கோதுமை முடிச்சு போடணும். பாருங்கள், சுற்றி வர நம்ம வந்து நாட் போட்டதுக்கப்புறமா கோதுமை முடிச்சு போடணும். கோதுமை முடிச்சு ஒரு 11 லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் திலகம் வைக்கிறதா இருந்தீங்கன்னா அந்த திலகம் வைக்கிறதுக்கு 3வது நாட்டிலேருந்து ஒரு 6 வயர் எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் உள்ளது 3 4 5 இதில் எல்லாம் 6 வயர் வந்து எடுத்துகிட்டு நம்ம திலகம் ஷேப்க்கு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி திலகம் வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொருவுறது எப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுற்றி வர 5 4 3ன்னு சொல்லிவிட்டு ஆம்லா நாட் போட்டிருப்போம் 10 வயரில். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுற்றி வர ஒரு 2 ஆம்லா நாட்டு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு, இந்த 2 நெல்லிக்காய் முடிச்சு ஒரு சாதாரண முடிச்சு இந்த மாதிரி சுற்றி வர போட்டிருப்போம். போட்டு முடிச்சுட்டு அந்த வயரை ஒன்றுக்குள்ளே ஒன்றா சொருவி முடிச்சிருப்போம். அடுத்தது 11 வயர் கோதுமை முடிச்சு போட்டிருந்தோம். கோதுமை முடிச்சு போட்டதுக்கப்புறமா ஒரு வயர் விட்டு ஒரு வயர் அடுத்தடுத்து நம்ம சொருவிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து சிவலிங்கம் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம போட்டு சொருகிறது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே உள்ள 11 இது லைன் போட்டு முடித்ததுக்கப்புறமா நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 அடியில் போட்ட வயரில் 50 வயர் இருக்கும். நமக்கு கீழே உள்ள பேஸில் பார்த்திங்கன்னா இருக்கிற வயரை எல்லாத்தையுமே ஒரு வயர் விட்டு ஒரு நாட் விட்டு ஒரு நாட் அடுத்தடுத்த நாட்டில் வந்து சொருவணும். சொருவி முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த சிவலிங்கம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த சிவலிங்கத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.